எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 24ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நீர்த்திட்ட நிதிகளுக்கு உதவுவதற்காக புதிய நிறுவனத்தை தமிழக அரசு நிறுவியுள்ளது. நீர்த்திட்ட நிதிகளுக்கு உதவுவதற்காக நம்ம தமிழக அரசு வந்து புதிய நிறுவனத்தை வந்து நிறுவியிருக்குது. அந்த புதிய நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னா நீர் வளங்கள் பாதுகாப்பு மற்றும் நிதி மீட்டமைத்தல் நிறுவனம். நீர் வளங்கள் பாதுகாப்பு மற்றும் நிதி மீட்டமைத்தல் நிறுவனம். இந்த துறை வந்து நீர் வளங்களை மேம்படுத்துவதற்காக புத்தாக்க திட்டங்கள் மற்றும் வரைவை தயாரிக்கிறதுக்கு பொதுப்பணித்துறைக்கு வந்து உதவும். இந்த நிறுவனம் நீர் வளங்களை மேம்படுத்துவதற்காக புத்தாக்க திட்டங்கள் மற்றும் வரைவை தயாரிக்க பொதுப்பணித்துறைக்கு உதவும். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கிராம வங்கிகளை இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராம வங்கிகளை இணைக்க மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கிராம வங்கிகள். இந்த கிராம வங்கிகளை வந்து இணைக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து கிராம வங்கிகள் இருக்கும். அந்த கிராம வங்கிகளை இணைப்பதற்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்குது. இப்போ பல்வேறு மாநிலங்களில் உள்ள 56 கிராம வங்கிகளை இணைத்து 36 வங்கிகளாக மாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க. 56 வங்கிகளை இணைத்து 36 வங்கிகளாக மாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க. இப்போ கிராம வங்கிகள் வந்து தற்போது 21,200 வங்கி கிளைகள் வந்து வச்சிருக்குது. புதுடெல்லியில் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா நூற்றாண்டு விழாவை குடியரசுத் தலைவர் துவக்கி வைத்துள்ளார். புதுடெல்லியில் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா நூற்றாண்டு விழாவை வந்து குடியரசுத் தலைவர் துவக்கி வைத்திருக்காரு. இது வந்து இந்த பேரில் இருக்கு பாருங்க. தக்ஷிணா அப்படின்னு சொன்னால் தெற்குன்னு அர்த்தம். தெற்கு. இப்போது கடவுளில் கூட தட்சிணாமூர்த்தி அப்படிங்கன்னா அவர் தெற்கு பார்த்துருப்பார். தெற்கு பகுதிக்கான கடவுள் அப்படிங்கிறனால தான் அவர் தட்சிணாமூர்த்தின்னு அவருக்கு பேர். சிவனோட ஒரு அவதாரம். அதே மாதிரி தான் வந்து தக்ஷிணா அப்படின்னு சொன்னால் தெற்கு, பாரத அப்படிங்கன்னா நம்ம இந்தியா. ஸோ தென்னிந்தியாவுக்கான இந்தி பிரச்சார சபா. ஸோ இதிலே ஆன்சர் இருக்குது. தென்னிந்தியாவுக்கான இந்தி பிரச்சார சபா தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா. இதோட நூற்றாண்டு விழா வந்து குடியரசுத் தலைவர் வந்து துவங்கி வச்சிருக்காரு டெல்லியில். இது வந்து மத்திய அரசால் அளிக்கப்படும் மானியத்தை கொண்டு இயங்கும் ஒரு தனி சுதந்திர அமைப்பு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. தென்னிந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட பிரச்சார சபா. இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது. தென்னிந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டேட்டு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 5 ஸ்டேட்டில் வந்து ஹிந்தியை வந்து பரப்புரை செய்கிறதுக்காக இந்த பிரச்சார சபா வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1918ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியின் ஆதரவோட அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவக்கப்பட்டுச்சு. 1918. இப்போ 100 வருடங்கள் ஆயிடுச்சு. அதோட நூற்றாண்டு விழா வந்து டெல்லியில் கொண்டாடப்பட்டிருக்குது. பிசிசிஐயின் முன்னாள் தலைவர் பிஸ்வானந்த் தத் காலமானார். பிசிசியோட முன்னாள் தலைவர் பிஸ்வானந்த் தத் அவர்கள் வந்து காலமாயிட்டார். இவர் வந்து 1989ஆம் ஆண்டு பிசிசியோட தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 1982லேருந்து 88 வரைக்கும் வந்து துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 89ஆம் ஆண்டு வந்து பிசிசியோட தலைவராக இருந்திருக்காரு விஸ்வானந்த் தத். உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சீனா வாட்டிகன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. சீனாவுக்கும் வாட்டிகனுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்குது. நம்ம சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனால் இருந்தாலும் வந்து அங்கே மேஜராக கடைபிடிக்கிற மதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்த மதம் தான் வந்து அதிகமாக கடைபிடிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பௌத்த ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிறதுனால இது சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுறது. இதன் மூலமாக வந்து சீனாவில் உள்ள தேவாலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வந்து வாட்டிகன் வந்து நேரடியாக பிஷப்களை வந்து நியமிச்சிருக்குது. அதுக்காக சீனாவுக்கும் வாட்டிகனுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்குது. 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்திய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட சுரங்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஹிட்லர், அதாவது நாசி படையினரால் பயன்படுத்தப்பட்ட சுரங்கம் தான் இது. ஹிட்லரோட நாசி படை. இது வந்து ஜெர்மனியின் துய்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சிரியாவின் வான் பாதுகாப்புக்காக ரஷ்யா தனது S-300 என்ற ஏவுகணைகளை அந்த நாட்டுக்கு வழங்கியுள்ளது. சிரியாவோட வான் பாதுகாப்புக்காக ரஷ்யா வந்து தன்னுடைய S-300 என்ற ஏவுகணைகளை வந்து அந்த நாட்டுக்கு வந்து வழங்கியிருக்குது. மாநாடுகள் பார்க்கலாம். PWG பவுண்டரி ஒர்க்கிங் குரூப் இதோட 5வது கூட்டம் வந்து
காத்மண்டில் வந்து நடைபெற்றுள்ளது. பிடபிள்யூஜியின் 5வது கூட்டம் காத்மண்டு, நேபாள தலைநகர் காத்மண்டில் வந்து நடைபெற்றிருக்குது. பிடபிள்யூஜி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பவுண்டரி ஒர்க்கிங் குரூப். அதாவது எல்லை பகுதிகள்ல இருக்கிற வேலைகள வந்து இவங்க தான் கவனிப்பாங்க. எல்லை பகுதியில இருக்கிற கட்டுமான பணிகளா இருக்கட்டும், எந்த பணிகளா இருக்கட்டும், எல்லை பகுதியில இருக்கிற, அதாவது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில உள்ள எல்லைப் பகுதி. அந்த எல்லைப் பகுதியில உள்ள வேலைகள வந்து இவங்க தான் கவனிப்பாங்க. இந்த அமைப்பு வந்து இந்தியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு. 2014ல இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. பிடபிள்யூஜி. இந்த பிடபிள்யூஜியோட 4வது கூட்டம் வந்து உத்தரகாண்டின் டேராடூன்ல வந்து நடைபெற்றுச்சு. நம்ம இந்தியாவுல உத்தரகாண்டின் டேராடூன்ல 4வது கூட்டம் நடைபெற்றுச்சு. இப்போ 5வது கூட்டம் வந்து காத்மண்டுல நடைபெற்றுள்ளது. நியமனங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குனராக அஜித் மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஃபேஸ்புக் நிறுவனத்தோட இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குனரா அஜித் மோகன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அஜித் மோகன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்டார் நிறுவனத்தின் முதன்மை செயல் தலைவராக இருந்திருக்காரு. முதன்மை செயல் தலைவர் ஹாட்ஸ்டார் நிறுவனத்தின். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். முதன்முறையாக விண்கல் மீது ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கி ஜப்பான் சாதனை படைத்துள்ளது. முதன்முறையாக விண்கல் மீது ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கி ஜப்பான் வந்து சாதனை படைச்சிருக்குது. இது வந்து முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து செவ்வாயில் வந்து ரோவர்களை இறக்கியிருக்காங்க. ரோவர்கள் வந்து ஒரு வண்டி மாதிரி. அது வந்து அங்கே இருக்கிற தகவல்களையும் அங்கே இருக்கிற பொருட்களையும் சேகரிக்கும். இந்த ரோவர்கள் வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு விண்கல் மேலே ஆளில்லா ரோவர்கள் வந்து தரையிறக்கி ஜப்பான் வந்து சாதனை படைச்சிருக்குது. ஜப்பானோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஜாக்ஸா வந்து 2014ஆம் ஆண்டு ரிஜு என்னும் விண்கலின் மாதிரிகளை சேகரிப்பதற்காக ஹயாபுசா 2 அப்படிங்கிற ஒரு ஆளில்லா விண்கலத்தை வந்து விண்ணுக்கு அனுப்பிச்சுது. அந்த விண்கலோட பேர் பார்த்துக்கோங்க. விண்கலோட பேர் ரிஜு. அந்த விண்கலின் மாதிரிகளை சேகரிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆளில்லா விண்கலத்தோட பேர் வந்து ஹயாபுசா 2. இந்த ஹயாபுசா 2ல வந்து மினர்வா 2 அப்படின்னு சொல்லி 2 ஆளில்லா ரோவர்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு. இது வந்து அனுப்பப்பட்டது பார்த்தீங்கன்னா 2014லேயே. அதில் வந்து 2 மினர்வா 2 அப்படிங்கிற 2 ஆளில்லா ரோவர்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு. அது வந்து இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதி தரையிறங்கி இருக்குது அந்த ரிஜுங்கிற விண்கல்ல. இதில் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த விண்கல் மீது ஆளில்லா ரோவர்களை தரையிறக்கிய நாடு வந்து ஜப்பான். அந்த நாட்டோட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஜாக்ஸா. அது 2014ல் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த விண்கலோட பேர் வந்து ரிஜு. அதுக்கப்புறம் அந்த விண்கலின் மாதிரிகளை சேகரிப்பதற்காக அனுப்பப்பட்ட விண்கலத்தோட பேர் வந்து ஹயாபுசா 2. அதுக்கப்புறம் அந்த ரோவர்களோட பேர் வந்து மினர்வா 2. 2 ஆளில்லா ரோவர்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது அந்த டேட்டு செப்டம்பர் 22. விருதுகள் பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த நடிகராக நடிகர் விஜய் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2018ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த நடிகரா வந்து விஜய் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து இந்த மெர்சல் படத்தில் நடிச்சதுக்காக இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து லண்டனை சேர்ந்த IARA அப்படிங்கிற அமைப்பு இந்த விருதை வந்து வழங்கியிருக்குது. லண்டனை சேர்ந்த IARA உலகின் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்குது. IARA அப்படின்னு சொன்னா என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட் ரெகக்னேஷன் அவார்டு அப்படிங்கிறதான் அதோட ஃபுல் ஃபார்ம். 2018ஆம் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரர் விருது இது வந்து லூகா மோட்ரிச் அவருக்கு வந்து கிடைச்சிருக்குது. 2018ஆம் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரர் விருது லூகா மோட்ரிச் அவர்களுக்கு வந்து கிடைத்துள்ளது. இது வந்து அதாவது இது வந்து ஆண்களுக்கான விருது, கால்பந்து வீரர் விருது வந்து லூகா மோட்ரிச். அதுக்கப்புறம் பிரேசிலை சேர்ந்த மார்ட்டா என்பவருக்கு வந்து சிறந்த பெண் வீராங்கனைக்கான ஃபிஃபா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. சிறந்த பெண் வீராங்கனை வந்து மார்ட்டா. கால்பந்து வீரர் வருது, அதாவது சிறந்த ஆண் வீரர் வந்து லூகா மோட்ரிச். இது வந்து 2018க்கான விருது. விளையாட்டுக்கான கட்டணம் பார்க்கலாம். கொரியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் கிக்கி பேட்டன்ஸ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். கொரியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் கிக்கி பேட்டன்ஸ் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெற்றுள்ளது. இவர் வந்து நெதர்லாந்தை சேர்ந்த வீராங்கனை. கிக்கி பேட்டன்ஸ் வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இன்றைய தினம் செப்டம்பர் 24க்குள்ள முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த செப்டம்பர் 24 வந்து உலக காது கேளாதோர் தினம். அதுக்கப்புறம் கம்போடியா நாட்டில் வந்து அரசியலமைப்பு அமைக்கப்பட்டது இதே செப்டம்பர் 24 தான். கம்போடியா அரசியலமைப்பு தினம். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டுச்சுது. எப்போன்னா 1789 செப்டம்பர் 24
அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் நிறுவப்பட்டுச்சுது முதலா. ஹோண்டா நிறுவனம் அமைக்கப்பட்டுச்சுது. நம்ம ஹீரோ ஹோண்டா இருக்குல்ல, இப்போ பிரிஞ்சுட்டாங்க. ஹீரோ தனியா, ஹோண்டா தனியா. அந்த ஹோண்டா நிறுவனம் முதல்ல அமைக்கப்பட்டது இதே செப்டம்பர் 24, 1948ல. நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.